நேற்றையிலிருந்து இங்கு தமிழ் மொழியுடைய சிறப்புகளை எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பன்னாட்டு கருத்தரங்கம் மொழியுடைய வளர்ச்சிக்கு நடத்தப்படுகிறது. உலகில் பல மொழிகள் இருந்தாலும் பன்னாட்டிலும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒரு மொழிக்கு உண்டு என்றால் அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்களாகிய நாம் மட்டுமாக தான் இருப்போம். அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த மொழியினுடைய தொன்மை, பழமை, குடிமை அல்லது இலக்கிய வளமை அல்லது தொல்காப்பிய சிறப்பு போன்றவைகள் அந்த மொழிகளுக்கு உண்டு என்றால் என்னதான் மொழி வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் மற்ற மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை உலக மொழிகளுக்கு உண்டு என்றால் அதில் முதல் மொழி நாம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி என்பதை நாம் என்றும் மறந்துவிட மாட்டோம். அதை உலகிற்குள் அறிந்திருப்பதில் மற்ற மகிழ்ச்சி. அதில் நான் காணக்கூடிய இளைய தம்பிமார்கள், இளைய தங்கைமார்கள், மாணவ மாணவியர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்புடைய இலக்கியங்களை எல்லாம், இலக்கண சான்றுகளை எல்லாம் பாடநூல் வாயிலாக படிக்கிற பருவத்தில் இருந்தாலும் கூட மொழியின் மீது இருக்கிற ஆர்வம், அக்கறை, பற்று, பாசம், எதிர்பார்ப்பு இந்த நேரத்திலும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவர்கள் பன்னாட்டு தமிழ் கருத்தரங்கத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் எந்த காலத்தில் அழிக்க முடியாத ஒரு மொழி தாய்மொழி தமிழ் என்பதை நம்முடைய ஜெயிக்கல்வியில் இந்த கர்நாடக கருத்தரங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அது நமக்கு பெருமை மிகுந்த செயல். இங்கே கற்றறிந்த தமிழ் சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், புலமை மிகுந்தவர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள். ஒரு மொழியினுடைய சிறப்பு என்பது பேசுகிற ஒரு ஒளியின் ஓசை மட்டுமல்ல, அந்த மக்களுடைய வாழ்வியல் பண்பாட்டை, நாகரிகத்தை கற்றுத்தரக்கூடியது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று புகழப்படுகிற தமிழ்நாட்டில் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற பெருமையெல்லாம் உடைய நம்முடைய தாய்மொழி தமிழை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழறிஞர்கள், பிற மொழி பயிலக்கூடியவர்கள் கூட தமிழ் மொழியை விரும்பி கற்கிறார்கள் என்று சொன்னால் மாற்றால் மதித்து உயர்த்திய ஒரு மொழி தாய்மொழி தமிழ் என்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இது பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு சூழல்களில், பல்வேறு ஆட்சியாளர்களில், பல்வேறு மன்னர்களால், பல்வேறு பிரதேசத்தை ஆண்ட குறுநில ஆட்சியாளர்களால் மொழிக்கு ஆபத்து வந்தது உண்டு. அந்த ஆபத்தை எல்லாம் கடந்து, அழிவுகளை எல்லாம் கடந்து, எதிர்ப்புகளை எல்லாம் கிடைத்து இளமை குன்றாமல் ஒரு மொழி உண்டு என்றால் அது முதலிடத்தில் இருக்கிற மொழி தமிழ் மொழி என்பது நமக்கு கிடைத்திருக்கிற இன்னும் கூடுதல் சிறப்பு என்பதை நாம் ஒற்றுக்கொள்ளதாக வேண்டும். அந்த வகையில் தாய்மொழி தமிழுக்கு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் தலைநகர் சென்னையில் சென்னை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறையும் நம்முடைய சங்க பலகையும் நம்முடைய ஜெயின் கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ் துறையும் கற்றறிந்த சான்றோர்களால் இளைய தலைமுறைக்கு அடுத்த கல்வி உணர்வை, தமிழ் உணர்வை ஊட்டுவதற்கு கூட்டுவதற்கும் என்று சொன்னார். இது போன்ற ஆய்வுக் கூட்டங்கள், அறிவுக் கூட்டங்கள், அறிவு சார்ந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஆர்வமுடையவன் நான். நான் அழைப்புகளை ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை படித்து பார்த்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது காலதாமதமாக செல்கிற நான் முதலாக கலந்து கொள்ள வேண்டிய அக்கறையும் ஆர்வமும் எனக்கு இருக்க வேண்டும். அது இல்லாத சூழல் இன்றைக்கு நான் வரும்பொழுதே உணர்ந்தேன். அதற்கு காரணம் மொழிதான் ஒரு மனிதனை நிலைநிறுத்தி வளர்த்தக்கூடியது என்பதை தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் நன்றாக அறிவோம். ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு உறவின்மையானாலும் அவர் பயன்படுத்துகிற அந்த யுக்தி தாய்மொழி தமிழை பற்றியாக தான் இருக்கும். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பல்வேறு கட்சிகளை கூறியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து வந்த ஆட்சியாளர் கூட உலக தமிழ் மாநாட்டை பல்வேறு மாநாடுகள் நடத்தியிருக்கிறார்கள். அப்படி பல சிறப்புகளை உடைய தாய்மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தான் 2000 ஆண்டில் கன்னியாகுமரியில் ஐயன் வள்ளுவனுக்கு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சிலை வைத்திருந்தார். 2000 ஆண்டில்
இன்னைக்கு 2025 இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உலகிலேயே ஒரு மொழியினுடைய சிறப்பை எடுத்து கூறிய வள்ளுவர் என்ற பெருந்தகைக்கு சிலை எழுப்பி அந்த சிலையினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகிற ஒரு மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது என்று சொன்னால் ஐயன் வள்ளுவனையும் தமிழையும் யாராலும் என்றைக்கும் பிரித்து பார்த்துவிட முடியாது. அந்த அளவிற்கு கருத்து பெட்டகத்தை, கருத்து செறிவுகளை தாய்மொழியில் அள்ளி வழங்குகிற பெருமையினுடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. திராவிட மொழிகள் என்று பல மொழிகளை சொன்னாலும் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். அண்டை மாநிலத்திற்குரிய கர்நாடகா, கேரளா, தெலுங்கு, மலையாளம் அத்துணை மொழிகளுக்குரிய மூல ஆதாரம் ஒரு செம்மை மிகுந்த மொழியாக நம்முடைய தாய்மொழி விளங்குவதுதான் இந்தியாவில் ஒரு தனிச்சிறப்பு. இன்னைக்கு கணினியில் கூட, மின்பொருள் நிறுவனத்தில் கூட, நாம் பயன்படுத்துகிற சாப்ட்வேர், கம்ப்யூட்டர், செல்போனில் கூட உலகில் பல மொழிகள் இருந்தாலும் ஆங்கிலத்துக்கு நிகராக ஏன் ஒரு மொழி மேலே அதிகம் பயன்படுத்துகிற மொழியும் தாய்மொழி தமிழ் என்று சொன்னால் என்றைக்கும் தாய்மொழியை சிதைக்கிற குணவருக்கும் வந்துவிட முடியாது. அதனால்தான் தாய்மொழியை செம்மொழி என்று கொண்டாடுகிறோம். செம்மொழி என்று கொண்டாடியதற்கு பிறகு பல்வேறு கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் அதற்கென இருக்கைகளை அமர்த்துகிறோம். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழிக்கு என்று ஒரு தனி இருக்கையை வைத்து பிற மொழிக்காரர்கள் கூட தமிழை பழமையோடு படித்து முனைவு பெற்று பெறுகிற சூழலில் உலகளவில் எடுத்துச் செல்கிறோம் என்று சொன்னால் தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்கு நாம் எடுத்துக் கொள்கிற அக்கறை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் எந்த பாடத்தின் ஆசிரியராக இருந்தாலும் தலைமை ஆசிரியராக வர முடியும். ஆனால் தமிழ் ஆசிரியருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட காலம். முன்னாள் முதல்வர் அன்புத்தரவு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ் படிக்கக்கூடிய, தமிழ் மொழியை சொல்லித் தரக்கூடிய தமிழ் ஆசிரியரும் தலைமை ஆசிரியராய் வரலாம் என்ற சிறப்பு நிலையை உருவாக்கியிருந்தார். கல்லூரி படிக்கிற மாணவர்கள் கூட தமிழ் மொழி கற்றால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை, தமிழ் மொழி படிக்கிற மாணவனுக்கு ஏழைகளே முன்னுரிமை. இப்படி தமிழ் மொழிக்கும், தமிழ் படித்தவர்களுக்கும், தமிழ் சார்ந்தோருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அரசுகளாக நம்முடைய தமிழக அரசுகள் எந்த ஆட்சியிலும் விட்டுக் கொடுக்காமல் தூக்கி நிறுத்தி இருக்கிறது. எனவே சான்றோர்கள், அறிஞர்கள், முதல்வர்கள், புலவர்கள், பேராசிரியர்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையில் பன்னாட்டு தமிழ் கருத்தரங்கத்தை நடத்தக்கூடிய இந்த அவையில் இன்றைக்கு உலக நாடுகளில் பெருமைப்படக்கூடிய வகையில் நாம் சிறப்போடு செல்வார்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2008ஆம் ஆண்டு அந்தமான் மாநிலத்திற்கு மேதின விழா நிகழ்ச்சிக்கு சென்றேன். 3 நாள் சுற்றுப்பயண நிகழ்ச்சி, மொழி நிகழ்ச்சிக்காக. இங்கிருந்து விமான நிலையத்தில் இறங்கிய பொழுது என்னை வரவேற்ற அந்த தமிழர்கள், தமிழறிஞர்கள், நான் சார்ந்திருக்கிற அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்னை அறிமுகப்படுத்திய பொழுது அந்தமானில் இருக்கக்கூடிய நிரந்தர பூர்வீக